உன்னுடைய உடம்புக்குள்ளங்கிறது இப்போ என்ன வீண் செலவு அசுத்த செலவு நடக்கும். கை கால் சொன்னதும் கை கால் கிடக்கும், படப்படனா அதிர்ச்சி மாரி வரும், கெட்ட சொப்பனங்கள் வரும், ஒரு காலை கையை சோர்ந்து விடும். புரியுதா? பொருளி வலி, தலைவலி, இடுப்பு வலி எல்லாமே இருக்கும். என்ன செய்து என்ன பண்ணுன்னு சொல்ல தெரியாது. கொமட்டல் வரும். அதேமாரி படுத்து தூங்குனீங்கன்னா ஏதாச்சும் நிழல் ஓட்டம் தெரியும், உடம்பு போட்டு முறுக்கும். அதேதான் உன்னோட இடத்துக்குள்ள இருந்து தெய்வத்தினால பித்தம் கிடையாது, ஆனால் ஆவியோட பித்தம்னு சொல்லுது. யார் இறந்தா? உடம்புக்குள்ள இருக்காங்க. அவங்க எதுக்கு இருக்காங்கன்னா கொண்டுட்டு போகிறதுக்கு நிற்கிறாங்க. துணைக்கு சந்துக்குள்ளே சுற்றி வருவாங்க, நாய் சுற்றி விடுங்க, நட சவுண்டு வைக்கும், மனவு சத்தம் கேட்கும். புரியுதா? ஏன்னா அவங்க வந்து இப்போ எப்படின்னா மறைஞ்சு 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 வருவாங்க வீட்டுக்கு, மறைஞ்சு மறைஞ்சு வருவாங்க. எத்தனை நாள் ஆகுது? உடம்புல எந்த காயமும் இல்லையே. அவர் மயக்கத்தில் விழுந்துட்டார். போதை கீழே விழுந்தத்தில் அடிபட்டு. புரியுதா? உங்களுக்கு பெரிய ஆக்சிடென்ட்னா தெரியும், அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க. புரியுதா? இவரா விழுந்தாரு, இவரா விழுந்தாதான் அது. ஒரு சைக்கிள் மோதியோ ஒரு பைக்கு மோதியோ யாருன்னு தெரிஞ்சு போயிடும். சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட. இவர் தடுமாறி கீழே விழுந்தாதான், தடுமாறி கீழே விழுந்தாதான். புரியுதா? அதேதான். ஏன்னா பாசத்துல வந்து கொண்டு போட்டு நிறுத்திக்கிறீங்களே. நீங்க எங்க விற்க போறீங்களா? செய்வன குளம்லாம் கிடையாதுமா. இவங்க இருக்குன்னா இவங்க வந்து இப்போ எப்படின்னா எல்லாம் சரி பண்ணி தடை கட்டி எல்லை கட்டினாலும் அந்த இடத்துல இருக்கலாம். எதுவுமே இல்லாமல் மொட்டை கட்டா குட்டையில் கொண்டு போய் உட்காந்துட்டீங்கன்னா மீண்டும் தொண்டரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? திடீர் சாப்பாடு சாவணும்னு எண்ணம் இல்லை. ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கும். இவங்களை பண்ணணும்னு ஒரு தங்கச்சியை பண்ணணும். தங்கச்சியா அக்காவா? தங்கச்சியை பண்ணணும். கல்லாசையில் இருப்பாரு, இல்லை பெரியாசையில் நிற்பாரு. இது என்ன கேட்க போறீங்க? என்ன வேணுக்கலாம்? இப்போ எடுத்துட முடியுமா? கேட்குறேம்மா, ஆடியோ போட்டு கேட்குறேன், காலையை போட்டு கேட்குறேன், வெள்ளைக்காலையை போட்டு கேட்குறேன். அந்த ஆவிக்கு என்னென்னு கேட்டால் அந்த எல்லையில் கூட நிப்பாட்டத்துக்கு என்ன வேணும்? வெள்ளத்தை வைக்கணும், குளத்தை வைக்கணும், எனக்கு என்ன வேணும்? சரி சரி சரி. 15 நாள் உடம்பு போட்டு புரியுதா? செய்ய முடியாது. 15 நாள் உடம்பு போட்டு முடியாது. இல்லை சாவுற எண்ணங்கள் போகணும், சாவுற எண்ணங்கள் போகணும். எத்தனை மணிக்கு மேலே இருந்தார்? எத்தனை மணிக்கா? 11 மணி, 10:45. 10:45, 11 மணி. வேறு ஒன்றும் நடக்கணும். தலை வீட்டு குறைஞ்சிருக்கேன். இந்த உள்ளுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு டம்ளரில் புரிஞ்சுட்டு உள்ளுக்கு கொடுக்கணும். ஒரு எலுமிச்சம்பழத்தை சாமி வைங்க. ஒரு அங்கே இப்போ எங்கே போவாங்க? ஞாயிற்றுக்கிழமை எங்கள்கிட்ட கட்டிங்க. ஒரு பழம் சாயந்தரமும், ஒரு பழம் மஞ்சள் கட்டணும், ஒரு பழம் அரிஞ்சு டம்ளரில் புரிஞ்சு விட்டு துணி போட்டு கடைக்கு விட்டு கொடுக்கும். ஒரு 3 நாள் துணி குடிச்சிட்டு படுக்கணும்.
புரியுதா? அந்த இருப்பட்டில் கொண்டு வைக்கும் போது வாசலில் துணிக்கு போடும். இல்லாட்டி எல்லாம் விட்டுருக்காங்க. உன்னோட இருப்பிடத்தில் உனக்கு மன உளத்தில் மனக்கவலை இருக்கு. புரியுதா? ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டேன். புரியுதா? ஆனால் ஜாதகப்படி உனக்கு வீடு கட்டுற அமைப்பு, வீடு கட்டிட்டியா? வீடு கட்டுற அமைப்பு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண வீடு கட்டலாம். அதேமாரி வந்து உனக்கு இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு நல்ல அமைப்பு நல்லா இருக்கு. தெய்வங்கள் குறை கிடையாது. தெய்வங்களாம் நல்லா இருக்கு. நீ நினைச்ச காரியம் உனக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டும் ஒத்துமையாக இருந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வீட்டுக்கான அரசாங்கத்து வீட்டுக்கு முயற்சி பண்ண கிடைக்கும். 2 பேரும் ஒத்து பேசுங்க, கிடைக்கும். கேட்டீங்களா? நகராட்சி அது நகராட்சியில் கிடைக்காது. வீடு கட்டுற அமைப்பு இருக்கு. மாமியார் மாமனார் அந்த பக்கம் நாக்கடா அந்த பக்கம் அவங்களும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னோட ஜாதகப்படி இந்த மாதிரி நல்லா இருப்பாங்க. புரியுதா? குழந்தையெல்லாம் படிக்கும். வீட்டுக்காரும் ஒரு சொல்ல கேட்பாரு. புரியுதா? அதுலாம் எந்த மாற்றமும் இல்லை. வீடு சொந்த வீடாது. அதுதான் இடம் கிடக்கா வீடு கட்டணும். அது மனை போட்டால் கட்டலாம். முயற்சி பண்ணாதான் மனை போட்டிங்கன்னா கிளம்பிடும். ஆனால் பேசிட்டீங்க வீடு கட்டணும்னு. புரியுதா? அது நடக்கும். அதேமாரி அவர் வந்து நல்லா சம்பாதிப்பார். வெளிநாடு பயணமும் இருக்கு. அவருக்கு முயற்சி பண்ணால் நடக்கும். அவர் இப்போ என்னென்ன பிள்ளை குட்டிலாம் இருக்குது, இப்போ எங்கே விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காரு. புரியுதா? அதுக்கு நேரம் வந்துட்டுனா தானாக அவரை அழைச்சிட்டு வெளிநாட்டுக்கு. புரியுதா? வேறு என்ன கேட்கணும்? குறை இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். மாமியார் மாமனார் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவும் கிடையாது. எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இப்போ எந்த பிரச்சனையும் விட்டு வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. பையன் சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். எந்த பையன்? வயசு என்ன ஆகுது? 12 வயசு ஆகுது. விளையாட்டு அவனை ஒன்றும் செய்ய முடியும். விளையாட்டு அவனா சரியாக வந்துடும். வேற சேட்டெல்லாம் கிடையாது அவனுக்கு. வீடு கட்டிடுவோம். நாங்கள் கண்டிப்பாக வீடு கட்டிடுவோம். ஒரு அமைப்பு வந்துட்டு வேறு என்ன கேட்கணும்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவ கட்டி கொடுத்து வேற அவங்கவுங்க தனித்தனி குடும்பம். அவங்க குடும்பத்தை எப்படி சொல்லுவாங்க? அவங்கவுங்க தனித்தனி குடும்பமா இருக்குல்ல. செய்யறதுக்குலாம் ஆசை இருக்கு, ஆனா முடியல. புரியுதா? செய்ய ஆசை இருக்கு, ஆனா முடியல. புரியுதா? அதனால கவலையா இருக்கு. விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து பார்த்துருக்கணும். அங்கே ரொம்ப நீ என்ன வேலை பார்க்குற? நான் வீட்டில் தான் இருக்கேன். தையல் மிஷின் எடுத்துட்டியா? தையல் மிஷின் ஏதோ தெரியும், ஓட்டிட்டு கிடக்கேன். ஓட்டிட்டு இருக்கியா? சரி. யாருக்கு தச்சு கொடுக்க மாட்டேன். மிஷின் சரியா ஓட மாட்டேங்குது. அது ரிப்பேர் பண்ணாம கிடக்கு. வேற என்ன என்ன கேட்கணும்? பிள்ளைங்களுக்குலாம் எதுவும் ஆபத்து ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குல்ல? ஜாதகம் நல்லா இருக்கு. தேங்காய் சுப்பரம் அடைஞ்சிருக்குல்ல. ஜாதகம்லாம் வந்து படிக்க வை. படிக்க வைக்கிறேன். புரியுதா? வீட்டுக்காருக்கு கொஞ்சம் வேலை, கொஞ்சம் வருமானம் இடமாற்றங்கிறது இருக்கு. சொந்த வீட்டில் தான் உட்காருவீங்க நம்ம. புரியுதா இல்லையா? சொந்த வீட்டில் தான் உட்காருவீங்க. சின்ன வீடாக போட்டாலும் சொந்த வீட்டில் தான் உட்காருவீங்க. புரியுதா? கிரைய கோளாறு கொஞ்சம் ஆட்டிட்டு இருக்கு. அந்த கிரைய கோளாறு மனையில வந்து இப்போ எப்படின்னா உனக்கு கை கால் சொந்தக்கும் கை கால் எடுத்து படம்னா அதிர்ச்சி மாரி வரும். அதெல்லாம் செய்வன கோளாறுலாம் கிடையாது. ஏன்னா தெய்வம் சுற்றி நிற்கிது உனக்கு. புரியுதா? அந்த இடத்துல வந்து உனக்கு கிரகத்தினால அந்த கார்த்திகை மாதத்துல 15 தேதிக்கு மேலே போனால் உனக்கு நல்லா இருக்கும். புரியுதா? நான் கொடுக்குற பழத்தை ஒன்று வந்து அரிஞ்சு உள்ளே சாப்பிடு, துண்ணூறு போட்டு. ஒரு பழத்தை தலைமாட்டில் வச்சுக்க. ஒரு எமிச்சம் மட்டும் மஞ்சள் தூள் எடுக்க கட்டி விடு. கட்டலாமா? கட்டலாமா? இப்போ தலைமாட்டில் வச்சிருக்கிற ஒரு பழம் சாமி ரூமு, ஒரு பழம் வந்து அரிஞ்சு சாப்பிட்றது, ஒன்று மஞ்சள் தூள் கட்டணும். ஒரு 3 நாளைக்கு நைட்டு படுக்கும் போதும் வீட்டு வாசலில் துண்ணூரை போடு, பூசிக்க. புரியுதா? வேற என்ன கேட்க போறேன்? என்கிட்ட இடுப்புனா உடம்புல உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லுது. டெம்பிள்னு சொல்லுது. அதுதான் சொல்லுது. வேற வந்து வேற எந்த கோளாறும் கிடையாது உடம்புல. டெம்பிள் இல்லாம இருக்கு. கீழே தன்மாரி விழுந்தியா காமிக்குது. ஒரு 3 நாள் துண்ணூறு பிடிச்சிட்டு போடு. சரி வாங்கிட்டேன். வேற என்ன கேட்கணும்?
அது மாதிரி எனக்கு இப்போ இது முடிக்காது ஒன்று போட்டு முடிக்கிற சரியாக வச்சு வாங்கிட்டு வந்தீங்க நல்லா ரொம்ப வாங்கிட்டு வா போட்டு தரேன் இப்போ இருக்குல்ல கையில் கட்டினா நீங்கள் கட்டினே தான் இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்கள் குட்டிங்க